நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இங்க. அண்ட் இதுல இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு இந்த ஃபிலிம்ல, எவ்வளவு பேருக்கு தெரியும்னு தெரியல. கேட்டேன் சார், பெர்மிஷன் வாங்கிட்டேன் சார். பெர்மிஷன் வாங்கிட்டேன். யா க்ளூனால் எல்லாருக்குமே தெரியும். இதை சொல்றாங்களே, நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச என்னோட ஃப்ரெண்ட் பேசல் இதுல வந்து ஒரு ஸ்பெஷல் நான் கேட்டேன், பெர்மிஷன் வாங்கிட்டு தான் சொல்றேன், இல்லைன்னா சுதா மேம் விட மாட்டாங்க. ஸோ அவரோட தான் நான் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் எல்லாரோடையும் கொஞ்சம் கொஞ்சம் பேசியிருக்கேன் நான். பட் இது ஷூட்டில் இருந்ததுனால அவர் ஷூட் முடிச்சுட்டு 2-3 days ஸ்ரீலங்காவில் ஸ்டே பண்ணார். ஸோ நாங்கள் பயங்கர ஃபன். அவர் என்ன படம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன் நான் அவர்கிட்ட, என்ன ஆக்ட் பண்ணுறீங்கன்னு. பேசில் சொன்னார், கொஞ்சம் இப்போ ஸ்லோவாகிடுச்சு சார், பிகாஸ் நான் வந்து இயர்லி ஸ்டார்லேருந்து மந்த்லி ஸ்டார்லேருந்து வீக்லி ஸ்டார் ஆகி வீக்லி படம் ரிலீஸ் ஆகி சார், அதனால கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தார். இப்போ அவ்வளோ ஸ்வீட், வெரி ரியலிஸ்டிக். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவரை. ஸோ அவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப സ്പെഷ്യൽ എക്സ്പീരിയൻസ്. ഓക്കെ, അപ്പം നമ്മൾ മലയാളികൾക്ക് പരാശക്തി എന്ന സിനിമ കാണാനായിട്ട് ഒരു കാരണം കൂടി ആയിട്ടുണ്ട്. നമ്മുടെ എല്ലാം പ്രിയ താരം ബേസിൽ ജോസഫും ഈ ഒരു സിനിമയിൽ അഭിനയിക്കുന്നുണ്ട്. ഓക്കെ, വെരി വെരി എക്സൈറ്റിംഗ് ഫോർ us. ഓൾസോ ഒരുപാട് മലയാള സിനിമകൾ കണ്ടിട്ടുണ്ട്. കഴിഞ്ഞ വർഷം വാവ് എന്ന് തോന്നിയ ഏതെങ്കിലും ഒരു മലയാള സിനിമയുണ്ടോ? കണ്ട സിനിമകളിൽ വെച്ച് என்ன பண்றீங்க? நிறைய இருக்கு. ஒரு ஃபிலிம் டக்குன்னு சொல்லணும்னா തുടരും. ഓക്കെ, തുടരും. മോഹൻലാൽ സാർസ് തുടരും മൂവി. സോ എനിവേ ഞങ്ങൾ എല്ലാവരും ഒരുപാട് എക്സൈറ്റഡ് ആണ് പരാശക്തി എന്ന ഈ ഒരു സിനിമ തിയേറ്ററിൽ പോയി തന്നെ കാണാനായിട്ട്. സോ എന്താണ് ഞങ്ങൾക്ക് എക്സ്പീരിയൻസ് ചെയ്യാൻ പറ്റുക? വാട്ട് യു ഹാവ് ടു സേ അബൌട്ട് ദി മൂവി? ஐயோ, இவ்வளோ நேரம் ஒரு 5 minutes பேசினேன் அந்த மூவி பத்தி. Final words. What can we expect from the movie? What sort of an experience is it going to be? இன்ஸ்பைரிங்கா இருக்கும் ஃபிலிம். படம் முடியும் பொழுது will get inspired. ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட ரெவல்யூஷனை பத்தின படம் தான் இது. அண்ட் கேரளால இந்த லேண்ட்ல ரெவல்யூஷன் புதுசு இல்லை. ஸோ ஸ்டூடெண்ட் ரெவல்யூஷன் என்னன்னு சொல்ற படம். அண்ட் ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும்.